வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, இந்த முருகனாகிய நான் உன்னை தேடி வருவதற்கு காரணம் முக்கியமான விஷயம்தான். முக்கியமான விஷயமெல்லாம் இல்லைன்னா உன்னை தேடி நான் ஏன் வரப்போறேன்? முதல்ல சொல்லு. உன்னையே நான் தொந்தரவு செய்ய போறேன். எனக்கு எப்பயுமே ஒண்ணுதான், என் பிள்ளைங்க பத்திரமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். என்னுடைய பிள்ளைங்களுக்கு இந்த முருகனுக்கு ஒரு குணம் உண்டு. என்ன தெரியுமா? அந்த குணம் எப்பயுமே தன்னுடைய பிள்ளைங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்றைக்குமே தன்னுடைய பிள்ளைங்க சிறப்பான ஒரு ஆளாக இருக்கணும். என்றைக்குமே தன்னுடைய பிள்ளைங்க அற்புதமான விஷயத்த செய்யணும். யாருக்கு மத்தியிலேயே தன்னுடைய பிள்ளைங்க என்றைக்கும் ஒரு தப்பான ஒரு பேர் எடுத்துடக்கூடாது. முருகனுடைய பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு பேரை என்றைக்குமே எடுக்கணும். இதுதான். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரி ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி இந்த என்றைக்குமே இந்த முருகன் உங்களுக்கு துணையாக இருப்பேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட உங்களுக்கு எந்த விஷயத்திலையும் தப்பான ஒரு விஷயத்த சொல்லியும் கொடுக்க மாட்டேன். உங்கள் வாழ்க்கையில் தப்பான பாதையில் உங்களை அனுப்பவும் மாட்டேன். இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் அழகாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நிச்சயமாக உங்களை நித்தம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ வைப்பேன். இந்த தெய்வத்தை நம்பிய பிறகு நீங்கள் எதுக்கு கவலைப்படணும்? நீங்கள் எதுக்கு மனசால பயப்படணும்? என்னை நம்பி வந்த ஒவ்வொரு ஆளும், என்னை நம்பி வந்த ஒவ்வொரு இனி வரும் காலம் மொத்தத்திலையும் இந்த முருகனாகிய நான் உன்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படும் ஒவ்வொன்றையும் உனக்கு கொடுப்பேன். நீ எதையுமே நினச்சி அசிங்கப்படணும், வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விஷயத்த இழந்துட்டோமே, இவங்களுக்கெல்லாம் முன்னாடி வாழ்க்கையில் நம்ம மரியாதை இழந்துட்டோமே என்றெல்லாம் நினச்சி கவலைப்பட வேணாம். நீ யாருக்கெல்லாம் முன்னாடி உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய மரியாதையை இழந்தியோ அவங்க எல்லாருக்கும் முன்னாடி உன் வாழ்க்கையில் நீ தலை நிமிர்ந்து நிற்ப. இன்னைக்கு சோகம் உன் வாழ்க்கையில் அமைஞ்சிச்சுன்னா நாளைக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் திருப்தியான ஒரு விஷயம் அமையும். எந்த நிலைமையிலும் சரிதான், எந்த ஒரு நொடியும் சரிதான், வாழ்க்கையில் எல்லாமே மாறும். காலம் முழுக்க கூடிய சீக்கிரமாக இந்த முருகனாகிய நான் உனக்கு பல விதத்தில் உனக்கு இன்பத்தை சேர்க்கப் போகிறேன். நீ எத்தனை நாள்தான் கவலையோடும் கண்ணீரோடும் வாழ்க்கையில் மனதில் நெருப்போடும் இருப்பாய்? இனிமேல் உனக்கு எந்த ஒரு விஷயத்திலேயும் குழப்பம், கண்ணீர், வேதனை எதுவுமே கிடையாது. எல்லாமே இனி சந்தோஷம், வாழ்க்கையில் திருப்தி, இது மட்டும்தான் இருக்க போகிறது. நீ சிரிச்சு வாழப்போகும் நாள் தூரமாக இல்லை, பக்கத்தில் இருக்கு. இதுவரைக்கும் பல பேர் உன்னை அசிங்கப்படுத்தியிருக்கலாம். பல பேர் உன்னுடைய இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கையை வச்சு உன்னை என்னென்னமோ முன்னும் பேசியிருக்கலாம், பின்னும் பேசியிருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து மற்றவங்க நிச்சயமாக பொறாமப்படுவாங்க. அந்த அளவுக்கு இந்த முருகனாகிய நான் உனக்கு பல நேரத்தில் நீ கேட்கும் போதெல்லாம் செய்யாத உதவியை கூட உன்னுடைய வாழ்க்கையில் இப்போ செஞ்சு உனக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொடுத்து நித்தம் நீ சந்தோஷப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையை மாற்றத்தான் போகிறேன். இந்த திருச்செந்தூர் முருகனாகிய நான் உன்னுடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் உனக்கு உதவி செஞ்சுருக்கேன். இனி வரும் காலம் மொத்தத்துலேயும் உதவி அப்படிங்கிற ஒன்றை மட்டும் செஞ்சு உனக்கு எல்லா இடத்துலையும் தலை நிமிர்ந்து ஒன்றை வாழ வைப்பேன். இனிமே உனக்கு அழுக வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், மன உளைச்சல் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். சிரிப்பு, சந்தோஷம், வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே நடக்கும். இன்னைக்கு உன் கூட நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் உன்னுடைய இந்த என் கூட என் தெய்வம் இல்லை, என் முருகன் இல்லை அப்படின்னு சொல்லும். ஆனால் கூடிய சீக்கிரம் நீயே சொல்வ, என் கூட தான் என் அப்பா இருக்கான், என் கூட தான் என் தெய்வம் இருக்குது அப்படின்னு நீயே சொல்லுவ. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றமும் திருப்பமும் அடுத்தது வரும். இதுவரைக்கும் வறண்டு போய் கிடந்த கூடிய சீக்கிரமா உன் வாழ்க்கையில் இந்த முருகன் மிகப்பெரிய ஒரு விளக்கேற்றி வைப்பேன். அந்த விளக்கு உன் வாழ்க்கை முழுக்க ஒளிமயமாக இருக்கும். இனிமே பணத்துக்கோ இல்லை மற்ற எந்த விஷயத்துக்கோ
நீ கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில இனிமே சந்தோஷம், நிறைய விதமான அற்புதம் இது மட்டும்தான் சூழ்ந்து இருக்க போகுது. யார் வேணாலும் உன் வாழ்க்கையில எது வேணாலும் செஞ்சிருக்கலாம், அதாவது தப்பு தப்பா. இனிமே அந்த தப்பான விஷயமோ இல்ல தப்பான நபர் தப்பான எண்ணத்தோடோ உன்னுடைய வாழ்க்கையில யாரும் உனக்குள்ள வர முடியாது. ஏன்னா உன்னுடைய வீட்டு வாசல்லையும் சரி, உன் வாழ்க்கை அப்படிங்கிறதுலையும் சரி, இந்த முருகன் நிறைஞ்சு இருக்க போற. இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில நடந்த அத்தனை விதமான தப்புக்கும் என்னை மன்னிச்சிடு. ஏன்னா உன்னை கண்டுக்காம அல்ல, உன் கர்ம வினைக்கு நான் நீ செஞ்ச தப்புக்கான அத்தனைக்கும் வழிவிட்டு தான் இருந்த. ஏன்னா உன் வாழ்க்கையில நீ செஞ்ச விஷயத்துக்கு நீ நிச்சயமா அனுபவிச்சு ஆகணுங்கிறது தான். எப்போ ஒருவன் கர்ம வினைய முடிக்கிறானோ அப்போயிலிருந்து அவனுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு நபருக்கு இங்கு மனுஷனுடைய துணை இல்ல, மனுஷங்க தூரமா இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நபருக்கும் தெய்வம் பக்கத்துல வந்துடும். புரிஞ்சுதா? இப்பயும் உனக்கு மனுஷங்களுடைய துணை கிடையாது, அதனால தெய்வத்துடைய துணை எப்பயுமே உனக்கு உண்டு. காலம் எப்பயும் உனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சு நான் தருவேன். இந்த முருகனுக்கு தன்னுடைய பிள்ளைங்களை பார்த்துக்கிறத விட வேற என்ன வேலை சொல்லு பார்க்கலாம். இந்த முருகன் என்னைக்கும் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு வேலும் மயிலையும் எப்பையும் துணையாவே அனுப்பியிருப்பேன். நீ சில சமயம் என்ன நினைக்கும் போது எங்க இருந்தோ ஒரு மயில் சத்தம் உனக்கு கேட்கும்ல, சரியா சொல்லு. நீ சில நேரத்துல என்னை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருப்ப. அதே மாதிரி சில நேரத்துல கவலை அப்படிங்கும் போது கவலையில மூழ்கி இருப்ப. அந்த நேரத்துல திடீர்னு என்னுடைய மயிலுடைய சத்தம் உன் காதுக்கு கேட்கும். அப்போ நீ சொல்லுவ, முருகா உன்னை நம்பிதான் முருகா நானே இருக்க, நீ இருக்க அப்படின்னு இந்த மயிலுடைய சத்தத்தால எனக்கு சொல்றியான்னு கேட்பல. ஆமாமா, உனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீ நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரியான ஓசையெல்லாம் உன் காதுக்கு கேட்க வைக்கிறேன். உன்னை நான் நிறைய புரிஞ்சு வச்சிருக்கேன். மனுஷங்க யாரும் உன்னை புரிஞ்சு வச்சில்ல. உன் மனசு என்னங்கிறத யாரும் இங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி கூட பண்ணல. ஆனா நான் உன்னுடைய வாழ்க்கையில அத்தனை விஷயத்திலையும் உன்னை புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ எவ்வளவுதான் உன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருந்தாலும், உன் வாழ்க்கையில எவ்வளவுதான் உன் வாழ்க்கையில நீ அவமானப்பட்டிருந்தாலும் எப்பயும் எதையும் வெளியில காட்டிக்கிறது கிடையாது. அதிகமான கஷ்டத்துல நீ இருப்ப, ஆனா வெளியில இருக்கவங்ககிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரியே காட்டிக்குவ. பொறுமையா இரு, எல்லாம் மாறும். இன்னைக்கு கஷ்டம், நாளைக்கு சந்தோஷம். இன்னைக்கு சில பேருக்கு முன்னாடி நீ அவமானப்படுற, நாளைக்கு யார் முன்னாடி நீ அவமானப்பட்டியோ அவங்களுக்கு முன்னாடியே நீ ஒரு மிகப்பெரிய சிறந்த ஆளு அப்படின்னு தலை நிமிர்ந்து நடப்ப. இன்னைக்கு உன்கிட்ட எதுவுமே இல்லாம இருக்கலாம், நாளைக்கு உன்கிட்ட இல்லாததே இல்லாம இருக்கலாம். அதாவது என்னென்னலாம் உங்ககிட்ட வரைக்கும் இல்லையோ அது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காம எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். புரிஞ்சுதா? கூடிய சீக்கிரமா என்னுடைய கோவில்ல பாரு. முன்னால முடிஞ்சா உன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு, என்னுடைய கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை என்ன பாரு. எனக்காக நீ எதையும் வாங்கிட்டு வரணும், எனக்காக எந்த ஒரு பொருளையும் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உனக்கு போறதுக்கு இடமே இல்லை, என்னை பார்க்கறதுக்கு ஆளே இல்லை, எனக்கு நல்லது செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு தவிக்கிறேன்ல, நான் இருக்கேங்கிறத காட்டத்தான். புரிஞ்சுதா? அவசரம் வேண்டாம், எல்லாமே நல்லதுக்குத்தான். இன்னைக்கு உன் வாழ்க்கையில சில விஷயம் நடக்கலைன்னா பொறுத்துரு, கூடிய சீக்கிரமா நடக்கும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு விஷயம் உன்னை பாதிக்குதுன்னா அந்த விஷயம் எது உன்னை பாதிக்குதோ அந்த விஷயம் கூடிய சீக்கிரமா உன்னை விட்டு போகுங்கிறது. இதுல எந்த சந்தேகமும் எந்த குழப்பமும் எந்த விதமான பயமும் உனக்கு வேண்டாம். இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில எல்லாமே சுபமா நடக்கும்.
இன்னைக்கு துவங்குற இந்த வாழ்க்கை உன் வாயில் முழுக்கவும் இந்த ஆயுள் முழுக்கவும் திருப்தியான ஒரு இடத்துல கொண்டு போய் தான் உன்னை சேர்க்கும். தோல்விகளை நிறைஞ்ச வாழ்க்கையில இன்புங்கிற ஒண்ணுல நீ அடி எடுத்து வைப்ப. மற்றவங்கள்லாம் நிச்சயமா பொறாமையோட தான் பார்ப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பொறாமைங்கிறது இருக்கத்தானே செய்யும். ஒருத்தவன் வாழ்றாங்கும் போது நிச்சயமா பொறாமப்படத்தானே செய்வாங்க. படட்டும், அதனால என்ன, நீ வளர்ற, அவ்வளவுதான். சந்தோஷமா இரு. என்னைக்கும் கூடவே இருப்பேன் இந்த முருகன். ஓம் முருகா.